லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு கேந்திராதிபத்திய தோஷம் 7 இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோவில். இப்போ 10ல் இருக்கிறதுக்கு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. 10ல் குரு இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த குருவை யார் பார்க்குறாங்களா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அவங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை நான் போடுறேன், ஒரு கணக்கில் போடுறேன், ஒரு டேட் போடுறேன், 1998 அந்த மாதிரி போடுறேன். போட்டு உங்களுக்கு இப்போ பார்த்துக்கோங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் சூரியனும் புதனுங்க. 10ஆம் வீட்டில் குருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10ல் குருங்க. இப்போ 10ல் குரு இருக்கும்போது இந்த குருவை சனியும் பார்க்கல, செவ்வாயும் பார்க்கல. அப்போ இது தோஷமா அப்படின்னா, மிதுன லக்னத்துக்கு 7ல் குரு இருப்பது மட்டுமே தோஷமுங்க. 10ல் இருப்பது அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையை பாதிப்பதில்லை. அதனால் இப்போ வந்து இந்த குருவுமே 5ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருங்க. குடும்பஸ்தானம் சுத்தமாக இருக்குதுங்க. குடும்பஸ்தானம் சுத்தமாக இருக்கிறதுனால குடும்பம் அமைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது மேரேஜ் உண்டு. அதுக்கடுத்தபடியாக 1 2 3 4 5 6 7 8ஆம் பார்வையாக செவ்வாய் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டை, அதாவது அந்த குருவுடைய வீட்டை பார்த்துறாருங்க. இதை நீங்கள் முறையில் நோட் பண்ணிக்கணுங்க. செவ்வாய் 8ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்த்துடுறார். அப்படி பார்க்கும்போது அந்த தோஷம் இல்லைங்க 7ஆம் வீட்டுக்கு. 10ஆவதுக்கு குரு 2ஆம் வீடு நல்லா சுத்தமாக இருக்குதுங்க. அடுத்தபடியாக இவங்க 98ல் பிறந்திருந்தாங்க, குரு திசையில் பிறந்திருக்காங்க. இப்போ போராட்டத்தில் பிறந்திருக்காங்க. பிறக்கும் போதே குரு திசை வந்துடுது. குரு திசை முடிஞ்சு குரு திசை 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு இப்போ புதன் திசை நடக்குங்க. புதன் திசையில் புதன் புத்தி. இவங்களுக்கு புதன் திசை புதன் புத்தி, புதன் திசை கேது புத்தி முடிஞ்சு புதன் திசையில் சுக்கிர புத்தி வருங்க. 1 5 கூடியவர்கள். புதன் திசையில் சுக்கிர புத்தி வரும்போது 2029 ஏப்ரலில் வருங்க. வரும்போது மேரேஜ் ஆகும். ஆனால் இவங்க 98ல் பிறந்தவங்களுக்கு 2029 கல்யாணம் ஆகுதுன்னா ஒரு 30 வயசு தள்ளிடுதுங்க. இந்த பாதிப்பு தாங்க அந்த ஜாதகத்துக்கு உண்டு. மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை நல்லா இருக்குங்க. 2ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. கேது கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதனால் கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போகுமே ஒழிய கல்யாணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பார்த்துக்கோங்க. இதுதான் முக்கியம். 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்த்துட்டார், அது போதுங்க. மற்றபடி குருவை யாரும் பார்க்கலைனாலும் அவர் 10ஆம் வீட்டில் இருப்பது அந்த அளவுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது. அதை நம்ம முதல்ல நோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தபடியாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர திசைகள் அடுத்தடுத்து நல்லா இருக்குது. புதன் திசை, கேது திசை, அடுத்து சுக்கிர திசை வரும், நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க. ஓகே.